இட்ஸ் மை மார்னிங் ரொட்டீன். இன்றைக்கி அம்மனிக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்ன பேக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். டெய்லி மேடம்க்கு ஏதாவது ஒரு பொருள் புதுசாக கொடுத்தா தான் வந்து ஸ்கூலுக்கு போவேன்னு ஒரே அடம் பிடிக்கிறாங்க. இன்றைக்கி மேடம் என்ன புதுசாக பொருள் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கார்ன் போட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவலாக எப்பொழுதும் போல தான் நெய் போட்டு அதில் வெங்காயம் போட்டு தாளித்து ஸ்வீட் கார்ன் முட்டை பாஸ்மதி ரைஸ் போட்டு எப்பொழுதும் போல் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்துட்டேன். இந்த சாஸ் இல்லைன்னா இந்த மேடம் வந்து ஸ்கூலுக்கே கிளம்பவே மாட்டாங்க. டெய்லி நைட்டே ஆரம்பிச்சிடறேன், நான் நாளைக்கு ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு அதை இது சொல்லி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வந்து ஜூஸ்க்கு வந்து இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் தான் கொடுத்துருந்தேன். அவளோட ஃபேவரட் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரஞ்சு ஜூஸ் தான். இது எப்படி போட்டு கொடுத்தாலும் எப்படியா குடிச்சிட்டு வந்துடுவா அப்படிங்கிறதுனால இந்த ஜூஸையே போட்டு கொடுக்கறது. ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்கின்னு ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கேட்டால் அது எல்லாத்தையுமே வச்சுட்டேன். இதில் மேடம்க்கு வேறு காலையில் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம், 2 எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. காலையில் மேக்ஸ் எக்ஸாம், மதியானம் இவிஎஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி புதுசாக மேடம் எடுத்துகிட்டு போயிருக்க பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஸ்ட்ரா தான். இதனால் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனால் இப்போ இது வாங்கினா இதை எடுத்துகிட்டு போயிருக்கேன். நாளைக்கு என்ன ஐட்டம் புதுசாக கேட்க போகிறான்னு தெரியல. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் வாட்சிங். பாய்.